ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 115வது சங்கீதம் 9வது வசனம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். இஸ்ரவேல் யார்? கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். கர்த்தரால் இவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தர் தம்மை இவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பு என்று. காரணம் என்ன? இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தருடைய கரத்தையும் கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய அற்புதத்தையும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கண்டிருந்தாலும் கூட இவர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள். தங்களுக்கு என்று தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். தங்களுக்கு என்று கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி இதுதான் நம்மை வழிநடத்துகிற தெய்வம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவேதான் கர்த்தர் இவர்களுக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற எந்த காரியத்தையும் துணையாக மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியத்திற்கும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் இரட்சிக்க திராணி இல்லாத எதையும் தன்னுடைய வாழ்க்கையில் துணையாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கேடகமாகவும் துணையாகவும் அவரே இருக்க விரும்பினார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் துணையாக இருக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை உங்களுக்கு துணையாக வைத்திருக்கிறீர்களா? கர்த்தர் அருவருக்கிற பாவத்தை உங்களுக்கு ஆறுதலாக வைத்திருக்கிறீர்களா? கர்த்தர் அருவருக்கிற அந்நிய தெய்வங்களை உங்களுக்கு நீங்கள் தெய்வமாக்கி கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் அருவருக்கிற காரியத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? இது என்னை இரட்சிக்கும், இது என்னை தீமையிலிருந்து பாதுகாக்கும் என்று மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? ரட்சிக்க மாட்டாதவைகளை உங்களுக்கு இரட்சகராக வைத்துக் கொள்ளுவதை விட ரட்சிப்பின் தேவனை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு கேடகமும் துணையுமாயிருப்பார். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜனத்திற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே கேடகமும் துணையுமாயிருப்பீராக, இரட்சகராக மீட்பராக இருப்பீராக. மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.